இப்போது பெட்டிக்கோட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நார்மலாக இப்படி வச்சு இப்படியே உருட்டி தைச்சிடலாம். கழுத்து, கைக்கு இது எல்லாமே இப்படியே தைச்சிடலாம். இல்லை நான் இப்படி தைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு கைக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உருட்டி தைங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே உருட்டி தைச்சிருங்க. ஓகேவா? நான் இன்னொரு மெத்தட் என்னன்ட்டு நான் ஒரு கைக்கு உருட்டி தைக்கிறேன், ஒரு கைக்கு ஒரு துணி வச்சு நான் தைச்சி காட்டுறேன். ஓகேவா? 2 மெத்தடுமே இப்போ பார்த்துடலாம். ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல, அந்த அளவுக்கு மட்டும் தையல் போடணும். ஓகேவா? எது ரைட் சைடு எது ராங் சைடுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேஷ்டி துணியில் தைக்கிறீங்கன்னா அது பெருசாக நோட் பண்ண வேண்டாம். இதே கிளாத் துணி நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரைட் சைடு ராங் சைடு வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? 2 தையல் போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது மேலே 2 வாட்டி தையல் போடணும். ஓகேவா? இப்போ வந்து ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பேண்டீஸில் எல்லாமே சுருட்டி தைச்சிருப்போம்ல, அதே மாதிரி தைக்கணும். இது ஒரு மெத்தடு. ஓகேவா? இந்த மாதிரி பொறுமையாக தையல் வந்து ஓரத்தில் போட பாருங்கள். ஓகேவா? சென்டரில் போடக்கூடாது தையல். நம்ம இப்படி மடிக்கிறோன்னா இந்த எட்ஜஸில் போடணும். ஓகேவா? பொறுமையாக பெடல் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பெட்டிக்கோட் எல்லாருமே இந்த மாதிரி தான் தைப்பாங்க. நம்ம வந்துட்டு இன்னொரு கலர் வந்து இதில் ஆட் பண்ணணும், இப்போ ஸ்லீவுக்கு மட்டும் வேறு கலர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேறு கலர் கிளாத் வந்து கிராஸ் பீஸ் மாதிரி கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி சுருட்டி தைச்சாலே போதும் பெட்டிக்கோட்டுக்கு. ஏன்னா உள்ளே தானே போடுறோம் அப்படிங்கும்போது இதுவே போதும். ஓகேவா? கரெக்டாக தைக்கணும், இல்லைனா ஒரு மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த எட்ஜஸில் லைன் போடணும். தெரியுதா? அப்போ தான் நீங்கள் இதை எப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒன் சைடு வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? நான் வந்துட்டு அந்த கிராஸ் பீஸ் வைக்கிறது வந்துட்டு நான் வேறு டாப் தைக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஏன்னா இதுலேயே உங்களுக்கு கிராஸ் பீஸுங்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இதில் மட்டும் சுருட்டி மட்டும் தைச்சிருங்க. ஓகேவா? நான் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம அம்ப்ரெல்லா ஸ்கர்ட் எல்லாமே அதில் தைக்க போகிறோம்ல, அப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இதில் லைட்டாக அப்படி வச்சுட்டு ஒட்டில் தான் தையல் ஓட்டணும். நான் அதை தைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன்.
இப்போது நெக்கும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு சுருட்டி தச்சிடலாம். ஓகேவா? ஃபுல்லாக தச்சுட்டு நான் காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி சுருட்டி தைக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்துடும். நான் அது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்துட்டு நான் நெக்குமே ஸ்டிச் பண்ணிட்டேன். பின்னாடி வந்து இப்போ கொக்கி பட்டி வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்படி தான் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். பேக் சைடில் கொக்கி பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் கொஞ்சம் அகலமாகவே எடுத்திருக்கேன். 3 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? 2 கிளாத் இருக்குது. இல்லை ஒரு சைடு வந்து கொக்கியும் ஒரு சைடு வந்து ஹூக்கும் கட்டணும். ஓகேவா? நான் அது வந்து கட்டுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் எப்படி அது வந்துட்டு ரைட் சைடில் வருமா லெஃப்ட் சைடில் வருமா அந்த கொக்கி பட்டி நம்ம போடுறதுக்கு. ஓகேவா? இந்த சைடு வந்து மாட்டணும், இந்த சைடு வந்து கொக்கி கட்டணும். ஓகேவா? இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து மேல் சைடு கிளாத்தை, ஓகேவா? உள் சைடு கிடையாது, மேல் சைடு வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுற சைடு வந்து லெஃப்ட் சைடு. ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி பேக் போர்ஷனை ரெண்டுத்தையும் வச்சிங்கன்னா இந்த சைடு. ஓகேவா? இந்த மாதிரி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி மடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா கீழே நம்ம தையல் போட்டுருவோம். அதனால் மேலே மட்டும் இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்துட்டு இப்படி மடிச்சிடலாம். ஓகேவா? மடிச்சுட்டு தெரியுதா, இந்த தையல் வரைக்கும் மடிச்சிடணும், ஃபுல்லாகவே மடிச்சிடணும். தெரியுதா? இந்த தையல் வரைக்கும் நான் இப்படி மடிச்சிடுறேன். மடிச்சுட்டு நான் பெட்டி கோட்டுறதுனால கொஞ்சம் பட்டையாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். இல்லை எனக்கு இவ்வளோ அகலம் வேண்டாம் அப்படின்னா 2 இன்ச்சஸ்க்கு வந்து கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த ஓரத்துலேயே தையல் போடணும். ஓகேவா? இப்போ இந்த சைடு அவ்வளோதான். இப்போது இந்த சைடு இருக்கு இல்லையா பேக் போர்ஷன், இது வந்து மேல் பக்கம். நீங்கள் உள் பக்கமாக இப்படி திருப்பி வச்சுட்டு தையல் போடணும். இதுக்கும் மேல் சைடு லைட்டாக மடித்து வச்சுட்டு இப்போது அந்த சைடு வந்து ஃபுல் கிளாத்துமே வந்துட்டு நம்ம மடித்து உள்ளே விட்டுட்டோம். இப்போயே வந்துட்டு இதை மடித்து உள் சைடெலாம் மேல் சைடு வந்து வராது. இது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சரியாக பிடிச்சிட்டு லைட்டாக, ஓகேவா, இந்த தையல் மேலேயே வைக்கணும். இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக அந்த தையல் மேலேயே வைக்கணும். தையல் மேலேயே வச்சுட்டு தையல் போட போகிறோம் நம்ம. ஓகேவா? எப்படி மடித்தேன்னு தெரியுதா? இந்த மாதிரி கிளாத்தை கொஞ்சம் மடித்து விட்டுட்டு இந்த கார்னரை கொண்டு வந்துட்டு இந்த தையல் மேலேயே வைக்கிறேன். ஓகேவா? இந்த தையல் மேலேயே வச்சு இது மேலேயே தையல் ஸ்ட்ரைட்டாக போடணும். ஓகேவா? கரெக்டாக நேராக தையல் தெரியக்கூடாது.
தையல் மேலேயே கிளாத்தை வச்சு தைச்சிடணும். இது வந்து அந்த அந்த லூப் கட்டுறதுனால அந்த இடத்துல மட்டும் 2 தையல் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி. ஏன்னா கொக்கி வந்து ஆப்போசிட்டில் கட்டிடுவோம். இந்த கொக்கி மாட்டுறதுக்கான அந்த லூப் வந்து இந்த இடத்துல தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல். ஓகேவா? இந்த மாதிரி தையல் போடணும். நம்ம வந்து இப்போது மேல் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேவா? தெரியுதா? மேல் போர்ஷன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு இருக்கா? இப்போ நம்ம பேக் சைடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகேவா? இப்போ பேக் சைடு இருக்குல்ல, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 கிளாத்தையும் இந்த மாதிரி இருக்கிற கிளாத்துக்கு மேலே இதை இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போடணும். ஓகேவா? ஒரு 2-3 வாட்டி தையல் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? நான் இதே மாதிரி இருக்கிறதுல வந்து ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுன்றது எல்லாமே நான் வந்துட்டு நம்ம லாங் கவுன் தைக்கிறோம்ல, அதில் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன். மேல் டாப் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணும். இதில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் டாட் பிடிக்கலாம், பேக் சைட்லேயும் டாட் பிடிக்கலாம். சரியா? நம்ம வந்து இப்போது ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சிடலாம். இந்த இடத்த இப்படி சமமாக மடிக்கணும். சமமாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் வருது இல்லையா? இந்த ஸ்ட்ரைட்டில் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சஸ்க்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு தையல் போடணும். ஃப்ரண்ட் பேக்கு எந்த சைடு வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடில் போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து மேல் போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். பேக் போர்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகுது.